ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் டிஃப்ரெண்ட்டான சூப்பரான மீன் குழம்பு வச்சுருக்கோம். அதான் நான் கையில் வச்சுருக்கேன். என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? மலேசியன் தேங்காய் பால் மீன் குழம்பு வச்சுருக்குறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம செய்ய போகிறது தேங்காய் பால் மீன் குழம்பு, மலேசியன் தேங்காய் பால் மீன் குழம்பு. பிஸ்மில்லாஹிர். இதுக்கு நம்ம அடுப்பத்தை வச்சு சட்டியை வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். 200 கிராம் சின்ன வெங்காயம் இப்படி பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹிர். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்தால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். எங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் முடிஞ்சு போச்சு, வாங்கணும். காலைல வெள்ளனமாக செய்கிறனால கடையும் ஒன்றும் இல்லை. அதனால் நான் கோல்டு வினர் தான் ஊற்றிருக்கிறேன். செய்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். மலேசியன் தேங்காய் பால் மீன் குழம்பு இதுக்கு பேர். எப்படி செய்யுது நல்லா பார்த்துக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல். மீன் குழம்பை விட புளி ஊற்றி செய்கிற மீன் குழம்பு விட இதுதான் உங்கள் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான குழம்பு செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கொடுங்க, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா அப்படி வதங்கிடுச்சு. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. நம்ம அடுத்தது 150 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டு ஒன்றா வதக்கி விடுங்க. எல்லா குழம்புக்கும் மசாலா வதங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு கிளறி விடலாம். 2 தேங்காய் வரைச்சி நல்லா பால் தலைப்பால் நல்லா கெட்டியாக வச்சுருக்கோம். அதை எடுத்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம மீன் போட்டுக்கலாம். இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க, உப்பு இருக்கா என்னான்ட்டு. வஞ்சர மீன் வாங்கியிருக்கோம், அதை போடலாம். எந்த மீன் வேணாலும் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு, தேங்காய் பால் மீன் குழம்புக்கு மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் போட்டு ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, மீன் கரைஞ்சிரும். போட்டு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே நல்லா மீன் வெந்துடும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்டான குழம்பு வீட்டில் அதுவும் செஞ்சு கொடுங்க. இதே தான் விரும்பி கேட்பாங்க உங்கள் வீட்டில். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.